கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்தில் நாம் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். பரிசுத்தவான்களுக்கென்று நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். காணிக்கை கொடுப்பது தேவனை கனம் பண்ணுகிறது என்று காணிக்கைகளின் மூலமாகவும் நாம் தேவனை கனம் பண்ண முடியும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய காணிக்கைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கவைகளாய் காணப்பட வேண்டும். காயின், ஆபேல், தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அனனியா, சப்பீராள் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்களும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்தார்கள். ஆனாலும் ஒரு சிறிய பங்கை ஒழித்து வைத்ததினாலே தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாக இருந்த நாட்களில் ஒரு நாள் அவர் தேவ ஆலயத்தில் சென்றிருக்கும்போது அந்த காணிக்கை பட்டியின் அருகில் உட்கார்ந்து காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஏழை விதவை வந்து 2 காசை போட்டார். அப்பொழுது இயேசு சீஷர்களை அழைத்து சொன்னார், இவள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்றார். போட்டதே 2 காசு தான். ஏன் இயேசு அப்படி சொன்னார் என்றால், எல்லாரும் ஏராளமான பணத்தை போட்டார்கள். எப்படி போட்டார்கள் என்றால், அவர்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொன்னார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய காணிக்கைகளை அவர் நம்முடைய இருதயங்களையும் பார்க்கிறார். பார்த்துதான் நம்முடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கிறார். ஆகவே தான் பவுல அப்போஸ்தலர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இங்கே காணிக்கையை நியமிக்கிறது நம்முடைய மனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நியமிக்கிறது நம்முடைய மனசு. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று அல்ல, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற தர்ம பணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று நாம் செய்யும் பொழுது நாம் அதை உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தேவன் அங்கீகரிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிற வேண்டும். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் உற்சாகமாய் காணிக்கைகளை தேவனுக்கென்று கொடுத்து தேவன் எங்கள் காணிக்கைகளை அங்கீகரிக்க தேவன் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.